கண்டிப்பா யோசிங்க. எத்தனை முறைகள் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள்ல, நான் உனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு இந்த பாதி வரங்களை நான் கொடுத்திருக்கிறேன், நீ எடுத்து உபயோகப்படுத்து. நீ சிறைச்சாலையில இருந்தா கூட உன்னை ஆண்டவர் வெளியே கூப்பிட்டு யாருக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாரு? ராஜாவுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாரு. ஒரு ராஜாக்கே புத்தி சொல்ல, ஒரு ராஜாக்கே கருத்து சொல்ல, ஒரு ராஜாக்கு அவருடைய தரிசனத்தை எடுத்து சொல்ல கர்த்தர் வாய்ப்புகளை திறந்து கொடுக்கிறார். என்ன ஒரு ஒரு கர்த்தருடைய பிளான நினைச்சு பாருங்க. இதுல கர்த்தருடைய அவர் அவர் நமக்காக வைத்திருக்கிற அதிசயங்களை நினைச்சு பாருங்க. அவர் தரிசனத்தை விடல. எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு தரிசனத்தை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம தரிசனத்தை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்களேன். அந்த தரிசனமே எனக்கு இல்லையா ஆண்டவரே? முன்னெல்லாம் நான் நல்லா ஜெபிக்கிற தரிசனம் எனக்கு இருந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்டுதானே நான் செய்வேன். ஆண்டவர்கிட்ட கேட்காம நான் இஷ்டத்துக்கு செஞ்சு கொண்டிருக்கிற தரிசனங்களை நான் விட்டுட்டேனே. யோசித்து பார்க்கலாமா? இந்த அநேக நேரங்களில இன்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டு நம்ம விலகி அவர் வச்சிருக்கிற திட்டத்தை நான் மறந்துட்டு இருக்கிறேனே. அரண்மனைக்கே அதிகாரி 40வது வசனத்துல பார்க்கலாம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். எதுக்கு? அரண்மனைக்கு அதிகாரி. என் தோட்டத்துக்கு அதிகாரி இல்ல, என் கிச்சனுக்கு அதிகாரி இல்ல, என்னுடைய ரூம்ஸ்க்கு அதிகாரி இல்ல, என்னுடைய ஆபீஸ்க்கு நீ அதிகாரி இல்ல, நீ அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். கர்த்தர் வைக்கிற திட்டம் அப்படித்தான் இருக்கும். நான் நம்பதாய். அப்போ நானு யோசேப்பு மேல நான் குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா யோசேப்பு தனக்குள்ள இருந்த அந்த வாழ்க்கைய, அந்த ஜெப வாழ்க்கைய, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கைய, தரிசனத்தோடு வாழ்கிற வாழ்க்கைய விடவே இல்லை. அன்னைக்கு தரிசனம் காட்டுவாரு. இப்பெல்லாம் எனக்கு ஆண்டவர் காட்டுறதே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க இத? அன்னைக்கெல்லாம் நான் இப்படிதான் இருப்பேன், அன்னைக்கெல்லாம் நான் இப்படிதான் ஜோம் பண்ணுவேன், அன்னைக்கெல்லாம் நான் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அன்னைக்கெல்லாம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திடுவாரு, அன்னைக்கெல்லாம் கர்த்தர் சொல்லிடுவாரு, எஸ் நீ போ, எஸ் நீ போகாத, நீ வேண்டாம், இது உனக்கு கிடையாது, இது உனக்கு இல்லைன்னு அன்னைக்கெல்லாம் எனக்கு கர்த்தர் பேசுவாரு. இன்னைக்கு எனக்கு பேசுறதில்ல. எத்தனை பேர் சொல்றீங்க? பிரியமானவர்களே, நல்லா யோசிக்கங்க. எங்க தாண்டி போனாலும் ஆண்டவரை தாண்டி போகவே முடியாது. எங்க கால எடுத்து வச்சு நம்ம குழியில காலை வச்சாலும் ஆண்டவரை தாண்டி நீங்க போவே முடியாதுங்க, ஜெயிக்கவே முடியாது. இந்த இடத்துல நான் உணர்ற காரியம் என்னன்னாக்கா, யோசேப்பின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் எனக்கும் அவர் உயர்வை வைத்திருக்கிறாரு, எனக்கும் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆனா மேக் ஷூர் நானு என்னுடைய தரிசனத்தையோ, என்னுடைய ஜப வாழ்க்கையோ, என்னுடைய வேத வாசிப்பையோ, என்னுடைய ஊழியத்தையோ நான் விட்டு கொடுக்காமல் இருக்கணும். அவன் அந்த விட்டு கொடுக்காமல் இருக்கும் போதுதான் கர்த்தர் எனக்கு விட்டு கொடுக்கவே மாட்டாரு.